ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காஷி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி மைனிங் தான் வந்துட்டுருக்குறோம். ஸோ நம்ம மைனிங் பண்ணி அது டைமண்ட்லாம் நமக்கு கிடச்சிருக்கும். அதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், காரா இங்கே டைமண்ட் இருக்குதுன்னு கூப்பிட்டான். பார்த்தா உண்மையிலே டைமண்ட் இருக்குது. அதான் பிக்காக் செய்கிறதுக்கு அயன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, அயன்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு அயன் வேணுமா? அதுக்குள்ளே கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். ஐயோ, இவன் வேறு குறுக்க நிற்கிறனால வைக்க முடியல. ஒரு ரேட் பாக்கெட்டு வச்சிடலாம். சரி, ஓகே, இன்னொரு ஓகே, இதை வச்சு பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். எங்கடா அந்த பிக்காக்ஸ் ஸ்டிக்கு செய்யணுமா? ஸ்டிக்கு செஞ்சாச்சு. ஓகே, இப்போ அந்த பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இந்த நாய் வேறு ஓரமாக போக சொல்லிட்டு இருக்கிறேன், போக மாட்டேங்கிறான். இப்போடா. ஓகே கைஸ், போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டான். ஆமாம், போயிட்டான். ஓகே, இப்போ இதை மைண்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், டைமண்ட் கிடச்சிருச்சு. இதெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஐயோ, இவன் வேறு அந்த புது சோடை வச்சுட்டு அலப்பறம் பண்ணுறான். இருங்க கைஸ், லைட்டாக ஒரு சின்ன கட்டு மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவன் கொஞ்சம் அலப்பறம் பண்ணிகிட்ருப்பான். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி இவன் அலப்பறையை முடிச்சிட்டான். ஓகே, இப்போ கீழே போய் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வழியாக போகலாம். இங்கே வேறு ஒரே லாவாக்கு வேலாக இருக்குது கைஸ். லைட்டாக காலை தப்பாக வச்சாலும் லாவாக்குள்ளே விழுந்துருவேன். அவ்வளோ கீப்பு நன்றி அங்கே தான் இருக்குது. ஆனால் லைட்டாக பயமாக தான் இருக்குது. மேலே தாங்க இது போகுது. இது ஒரு டெட் எண்டு போல். மேலே தான் போகுது. அப்புறமா இங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா மேலே அங்கே லேப்பீஸு அயன்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்கே தூரத்தில் டைமண்டு. ஐயோ, நோட்டிஃபிகேஷன் வேறு நேரத்தில் தான் வருது. ஓகே, அவன் வேறு டைமண்ட்னு சொன்னவொன்னே இங்கே வந்துட்டான். அங்கே பிளாக்கு கொஞ்சம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே அடைச்சி விட்றதுக்கு. ஐயோ, இது வேறு நோட்டிஃபிகேஷனாக உயிரை வாங்குது கைஸ். இருங்க, இந்த பிளாக்கை போட்டு இதை அடைச்சிடலாம். ஓகே, போது இன்னொரு பிளாக் வேணுமா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அடைச்சாச்சு. இப்போ இந்த டைமண்டை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பிக்காக்ஸ் செய்கிற அளவுக்கு போதுமான டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த பைத்தியம் வேறு டைமண்டை கெட்டு எடுக்கிறாங்க. சரி, அவன்கிட்ட கொடுத்துடலாம். இங்கே கொஞ்சம் தண்ணி போய்க்கலாம். அப்புறம் லாவாக்குள்ளே விழுந்துச்சுன்னா. ஓகே, இப்போ அந்த நாய்க்கிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு எடுத்துக்கலாம். ஐயோ, அழிக்கிறானே. இருடா, கோல்டு எடுத்துகிட்டு தரேன்டா. கொடுத்துடலாம் கைஸ் அந்த பைத்தியத்துக்கு. பிக்காக் செஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டுக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு வேர்ல்டு ஹார்ட் மோடு வேர்ல்டில் இவன் ஜாயின் பண்ணான். 3 டைமண்ட் இவன்கிட்ட கொடுத்ததுக்கு தெரிஞ்சு சாடு செஞ்சுட்டான் கைஸ். அதான் கடுப்பு. அதான் ஒன்றுமே இப்போ செய்யாதுன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கொடுத்துருக்கேன். இருங்க, மேலே ஏறலாம். ஐயோ, இந்த பைத்தியம் வேறு நடுவில் வரான். ஓகே, அங்கே நருட்டோ பில்லேஜர் அவுட் போஸ்ட் இருக்குதுன்னு சொன்னோடனே காராவும் போயிட்டான். போனால் தான் இங்கே தனியாக இருந்து மைண்ட் பண்ணணும். ஓகே, இந்த பிளாக் எடுத்து வச்சு
ஐயோ, இவன் நேரங்கிட்ட நேரத்தை தான் என்கிட்ட டேப் போட்டாகலாம். அடி வாங்கி சாவறான். மேலே ஒரு பிளாக் அடிக்குது, உடச்சிக்கலாம். அப்புறம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க கைஸ். ஏன்னா கமெண்ட்டே வர மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோலலாம். ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா அதுக்கெல்லாம் அசிங்கமாக கேட்டு வச்சிடாதீங்க. நான் என்ன சேலஞ்சு பண்ணலாம் அப்படி ஏதாவது பண்ணுங்க. இவன் ஒன்லி அங்கே போகிறான், இல்லை இங்கே வரான், கடுப்பேற்றுறான் மொத்தத்தில். இருங்க, இங்கே கொஞ்சம் பிளாக் மட்டும் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ். இப்போ போதுமான அளவுக்கு பிளாக் இருக்குது. இதை போட்டு மேலே போகலாம். இங்கே லைட்டாக பிரிட்ஜ் மாதிரி கட்டி மேலே போகலாம். ஏன்னா அங்கே மேலே நிறைய ரீசோர்ஸ் இருக்குது, எடுத்துக்கணுங்கள. அவனுக்கு வர அங்கே செத்து விளையாடிட்டு இருக்கிறானுங்க கைஸ். சரி, ஓகே. இங்கே கொஞ்சம் லசூரி, அதாவது லாப்பிஸ் லசூரி வந்து கிடச்சிது. அதுதான் அதில் சொல்லிட்டேன். இங்கே லாப்பிஸ்லாம் கொஞ்சம் கிடச்சிது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அங்கே மேலே போகணுமா? இங்கே கொஞ்சம் பிளாக்லாம் உடச்சிக்கலாம். ஓகே, இங்கே கோல்டு இருக்குது, அதை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கோல்டு ஓவர்லாம் வந்து இருந்துச்சு, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். வர ஓகே, அங்கேருந்து பிளாக்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிட்ஜ் மாதிரி கட்டு வந்துட்டேன். இந்த அயன்லாம் வந்து இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம். இங்கே அயன் ரொம்ப கொட்டி கிடக்குது கைஸ். ஓகே, மேலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். மேலே வேறு கொஞ்சம் அயன்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வேறு வில்லேஜர் அவுட் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில 2 பேரும். வேறு ஏதாச்சும் மேலே இருக்கா? மேலே வேறு போகணுமா? இங்கே கொஞ்சம் இதெல்லாம் பிளாக்ஸ்லாம் உடச்சிக்கலாம். சரி, ஓகே கேஸ். அங்கே மேலே போயிட்டு அந்த அயன்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ். அங்கே கொஞ்சம் அயன்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இருக்கிற அயனையும் கொஞ்சம் எடுக்க வந்தேன். இந்த அயனையும் எடுத்துக்கலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே கொஞ்சம் லாப்பிஸ் லாசூலியெல்லாம் இருந்துச்சு, அதை எடுக்க போகலாம்.
தெரியும் கீழே குதிச்சிட்டேன் கைஸ். இங்கே பிளாக் போட்டு இங்கே போகலாம். ஐயோ, மேலே இருக்க லேபிஸ் எடுக்க போய் நான் கீழே வந்து சுற்றுட்டேன் கைஸ். அந்த கேவ் வேறு போச்சு. இப்போ அவனுங்க இருக்கிற அந்த பிளேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஐயோ, காராவே செத்துட்டானா. நேரட்டோ கிட்ட டீ போட்டாலும் எனக்கு இங்கே கொஞ்சம் அலப்பறை பண்ணிகிட்ருப்பேன் இந்த லேகில். அந்த அலப்பறை முடிஞ்ச பிறகு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே. எப்படியும் ஒரு 2 பரண்டு அவனுங்க இருந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வேறு இன்னும் லேகு நிற்கலை, அப்படியே லேக் இருக்குது. ஐயோ, எவனோ என்ன அடிச்சிட்டானே. தீ வேறு பத்துச்சு. இந்த காரா பைத்தியம் தான் என்ன அடித்தானா. எனக்கு வேறு பயங்கரமாக லேக் அடிக்குது கைஸ். இது வேறு ரீஸ்பான் கொடுக்க முடியலையே. ஓகே, கொடுத்துட்டேன். உள்ள வேறு பில்லேஜர்லாம் நிற்கிறாங்க. ஜங்க் டவுன்லோட் ஆகாமல் பில்லேஜர் இருக்கிறதுக்காக நிற்கிது. சரி, இங்கே வேறு எவனோ என்ன அடிக்கிறான். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது கக்காஷி. ஓகே, பாய்.